ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல விஷயம் தான் இங்க தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காட்டு தீ மாதிரி உடனே பரவிடும். இவர் ஏன் இப்ப கால் பண்றாரு? மறுபடியும் கால் வருது. யாருப்பா போன்? அது தெரிஞ்சவங்கம்மா. கதிரு, இனிமேலாவது எதையும் மறைக்காதப்பா. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது கெட்டதை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சில விஷயத்த நல்லது நினைச்சு மறைச்சா கூட அது சில நேரங்களில் கெடுதல தான்ப்பா வந்து முடியும். பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை. மறுபடியும் கூப்பிடுறாரு, என்ன பண்றது? யாரா போன்ல திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஏப்பா யாரு? சீட்டுக்கார முருகேசனா? கதிர், இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? அது மேரேஜ் கான்ட்ராக்டர்மா. அவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? மேரேஜ் கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதுக்கு தான் அவர் கால் பண்றாரு. கொஞ்சம்னா என்னடி ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்ன? என்ன அது? ரோகிணி அருண் கல்யாணத்துல. ரோகிணி அருண் கல்யாணத்துலயா? இல்லம்மா, அருண் கல்யாணம் நடந்த அன்னைக்கே நடந்துச்சுல ரோகிணி கல்யாணம். அதுல செட்டில் பண்ண வேண்டியதே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு கதிர் சொன்னாரு. என்னடி சொல்ற? ஆமா, எல்லாம் உன் பையன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணதான். பத்தாததுக்கு இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு அவனும் ஒரு வகையில காரணமா இருக்கான். ஏண்டி, இந்த பிரச்சனை ரோகிணி கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குது. அந்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட அனுபவிக்காம இப்ப பார்த்தா அந்த காஞ்சனா இப்படி பிரச்சனை பண்றாளே. சரி, எவ்வளவு பணம் செட்டில் பண்ணணுமா? சொல்லுப்பா. எத்தனை தடவை கேக்குறது? எவ்வளவுடா கொடுக்கணும் அவங்களுக்கு? 40 லட்சம். 40 லட்சமா? இவ்வளவு பெரிய தொகையாப்பா பாக்கி வச்ச? ஏன் என்கிட்ட சொல்லல? கடைசியா செட்டில் பண்ணிடலான்னு இருந்தேன் தாத்தா. ஆனா மண்டபத்துல நடந்த பிரச்சனையில மறந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரும் போன் பண்ணல, எனக்கும் ஞாபகம் இல்ல. என்ன இது? கஷ்டம் வந்தா எல்லாம் சேர்ந்துதான் வரும் போல இருக்கு. இப்ப அவனும் நம்ம வீட்டு நிலைமை தெரிஞ்சு பணம் கேட்டுதான் போன் பண்றான் போல இருக்கு. $40 லட்சமா? ஆமாம்மா, ஆனா இதோட முடிய போறதில்ல. இன்னும் வேற வேற பக்கத்துல யாரெல்லாம் பணம் கேட்டு வரப்போறாங்களோ தெரியல. பெருசா வரவு செலவு பண்ணவங்க இப்படி ஒரே நாள்ல அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிட்டா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திக்கி திணறி போயிடுவாங்க. தாத்தாவும் கதிரும் பாவம்மா. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். ரோகிணி கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை நல்ல வசதியா? உன் புள்ளதான் அந்த மாப்பிள்ளையே. நீயும் அப்பாவும் தான் சம்பந்தி. ஆனா யாரோ மாதிரி கேக்குற பாரு. எல்லாம் இந்த அருண் சொல்லணும். என்னடி பதிலே சொல்லாம இருக்க? அவங்க வசதி கம்மியா இல்ல ஜாஸ்தியா? அவ்வளவு வசதின்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நம்மள மாதிரின்னு வச்சுக்கோயேன். இது பெரிய பிரச்சனைம்மா. தாத்தா குடும்பத்துல மில்லு, தோட்டம், துறவுன்னு நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோர்ட் உத்தரவுன்னு தெரிஞ்சதும் வாங்கினவங்க கொடுக்க முன் வர மாட்டாங்க. ஆனா கொடுத்தவங்க எங்க ஏமாந்துருவோமோன்னு அவசரமா வந்து எங்க பணத்தை கொடுங்கன்னு வாசல்ல நிப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் கதிரும் தாத்தாவும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. இப்போ இத சமாளிக்கணும்னா எவ்வளவு தேவையா இருக்கும்? ரங்கா, சீட்டுக்கார முருகேசன் தான் பண்றான்.